ஜாலி தான். இனிமே உனக்கு 2 நாளைக்கு லீவு. 2 நாள். இன்னைக்கு என்னம்மா டின்னர்? இன்னைக்கு வந்து அடையும் அவியலும் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்படியா? ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வா நம்ம 2 பேருமா சேர்ந்து அடை அவியல் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். சரி, ஓகே. நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். சரி. நம்ம இப்போ அடைக்கி 2 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, ஒரு 10-12 காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும். வேறு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பருப்பு, கடலைப்பருப்பும் துவரம் பருப்புமா சேர்த்து ஊற வச்சுக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி ஒன்றா கலக்கணும். என்னம்மா அவியலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேளா? ஆமாம்மா, எல்லாம் காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். இது என்ன மாங்காய்? மாங்காய் வந்து நம்ம பாட்டி அப்பாவோட அம்மா வந்து மாங்காய் போடுவா அவியல். அவியல்லையா? ஆமாம், கொஞ்சமாக போடுவா. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமாம், எப்பவுமே சோதிகுடி பாட்டி கொஞ்சோண்டு மாங்காய் போடுவா. புளிப்பு வேணுங்கிறதுக்காக போடுவாங்களா? இப்போ இது வந்து பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நீட்டை வாக்கில் நறுக்கிக்கணும். கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் வந்து பூசணிக்காய் போடலாம், அவியலுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த சேனக்கிழங்கு போடுவா. இதெல்லாம் புடலங்காய் கூட போடுவா. பரங்கிக்காய் கூட போடுவோம்ல. பரங்கிக்காய் போடுவாளான்னு தெரில, ஆனால் சோதிகுடி பாட்டி புடலங்காய் போடுவா. அதனால இங்கே வந்து கிடைக்கிறது இதுதான். அதனால கத்திரிக்காய் கிடைக்கிறது போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் கத்திரிக்காய். அதனால இதை வரையிலும் போட்டு நம்ம இப்போ அவியல் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு இது தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஓகே ஓகே. இதை அரைச்சி இதை வேக விட்டு உப்பு மஞ்சப்பொடி லைட்டாக போட்டு, மஞ்சப்பொடி லைட்டாக தான் போடணும், ரொம்ப போட்டோன்னா மஞ்சளாக ஆகிடும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவீங்களா? கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவேன். சரி சரி சரி, ஓகே. எப்படி பண்ண லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் இறக்கும்போது தேங்காய் எண்ணெய். ஓகே, அவ்வளோதான். இதை ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த கேரட்டு எல்லாம் அலம்பி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுற வேண்டியது தான் அவியலுக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி பேருக்கு. அது என்ன பேருக்கு? கொஞ்சமாங்கிறது பேருக்கு அப்படின்னு. இதுமாதிரி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அவங்க ஊரில் எவ்வளோ லைட்டாக போட்டாலும் அது ஒன்றும் கறிக்க போகிறதில்ல. எனக்கு அந்த மாதிரி டப்பாவோட வராது. அதனால் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிருவோம். குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வந்ததும் வெயிட்டு போட்டுட்டு. இப்போ அந்த வெயிட்டு தேடுறது தான் பிரச்சனையாக இருக்கும். இங்கே நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், இருங்க. எங்கம்மா, நான் வெங்காயம் நான் கட் பண்ணுறேன். ஏன் நான் உனக்கு தான் கண்ணெல்லாம் ஒரே தண்ணி தண்ணி. இல்லை பரவாயில்ல, ஏன்னா இந்த ஊரில் வெங்காயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக தான் இருக்குது கொஞ்சம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தான் அது பழக்கமான ஒரு விஷயம், அது வெங்காயம் கட் பண்ணுறது. நான் ப்ளம்மு சாப்பிடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சித்துவணி நீங்கள் சாப்பிட்றீங்களா? இங்கே பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரிலாம் வந்து இங்கே நம்ம ரோட்ல போகும்போதே நிறைய மரத்துல வேலியிலேயே. ஆமா ஆமா, எவ்வளோ இருந்தது. அதான் இப்போ சீசன் டைம் வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள். அடமாவாமா? அடமாவு தான். அடமாவுக்கு தான் இந்த டம்ளர் இருக்குல்ல, இந்த டம்ளரால 2 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி போட்டுன்ட்டு இதால் 1 டம்ளர் பருப்பு. ஆனால் 1 டம்ளர் பருப்புன்னா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு. அந்த அளவுக்கு 2க்கு 1 அப்படிங்கிற அளவில் போட்டு 1 டம்ளருக்கு 5 காஞ்ச மிளகா அப்படிங்கிற கணக்கில் நம்பாத்துக்கு அந்த காரம் போகிறோம். அவளுக்கு வேணும்னா கொஞ்சம் காரம் என்ன போட்டுக்கலாம். 5 மிளகான்னு போட்டு தான் அரைச்சி நிறைய கொஞ்சம் பெருங்காயத்தை கொஞ்சம் கூட போடணும். அந்த கடலைப்பருப்பெல்லாம் வாய்வுங்கிறதுனால இந்த மாதிரி நொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நான் எப்படி அரைப்பேன்னாக்கா, முதல்ல மிக்சியில் அரிசியை மட்டும் போட்டு அரைச்சிட்டு தனித்தனியாக தான் ஊற வைப்பேன். ஊற வச்சுட்டு அரிசியை மட்டும் போட்டு அரைப்பேன். அரிசியும் காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சிடுவேன். அதையும் கொஞ்சம் ரவா பதத்துக்கு தான் அரைப்பேன், ரொம்ப வழவழன்னு அரைக்க மாட்டேன். அதுக்கப்புறமா பருப்பை போட்டு அதை ஒரு இந்த பல்சு மோடுலேயே தான் வச்சு அரைப்பேன். இந்த இதில் அரைச்சா
ரொம்ப மாவாக அந்த ரிவர்ஸ் ரிவர்ஸில் வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. அடை சூப்பராக இருக்கும். ஓகே. இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த கடல மாவு பருப்புலாம் ரொம்ப மாவாகி கடல மாவு மாதிரி ஆகிடும். அதனால் அடை கொஞ்சம் நம்ம பாட்டிலாம் இப்படி தான் கொஞ்சம் நரன்னு தான் அரைப்பேன். இப்போ நம்ம குக்கரில் மூடி வச்ச காயெல்லாம் ஒரு விசிலில் 3/4 வேக்காடு வெந்துடுத்து. இப்போ மூடி எடுத்துட்டு அதில் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சி அதில் விட்டுற வேண்டியதுதான். விட்டு ஒரு 2 கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கெட்டியாகிடும். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வந்து இந்த ஊர் தேங்காய் எண்ணெய் போய் வரைஞ்சி தானே இருக்கும். ஆமாம். அதனால் அதை கொஞ்சம் போட்டுட்டோம். அவ்வளோதான், அவியல் ரெடி. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அந்த அவியல். ஆமாம், ஈஸியாக அடை பண்ணி அவியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி தயிர் எடுத்து விட போகிறோம். அவ்வளோதான் அவியல். இது கடுகு தாளிக்க வேண்டாம்? அதெல்லாம் ஒன்றும் அவியலுக்கு தாளிச்சு போட்ட மாட்டேன். ஓகே. இப்போ நம்ம அடைக்கி வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ கல் சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா தடவி விட்டுடணும். வெங்காயத்தை போடவே இல்லை அதில் நீங்கள்? இந்த பாட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறேன். பாட்டி எப்படி வைப்பா? கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே அந்த காலத்தில் எல்லாருமே அடை இப்படி தான் வாப்பா. இதை வாத்துட்டு இது மேலே இப்படி ஊத்தப்பட்டுக்கெல்லாம் தூவுவோம்ல, அந்த மாதிரி தூவுவா. அப்படிதான் அடை வாப்பா. நானா வெங்காயத்தை அதில் போட்டு கலந்துட்டு ஆமாம் அதுக்கப்புறம் நான் வைப்பேன். நானுமே சமயத்தில் அப்படி தான் பண்ணுவேன். இதை மாதிரி பண்ணி அடை வாத்தா சூப்பராக இருக்கும். இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பாட்டி வாக்குற அடை அந்த மாதிரி பண்ணு. அதுக்கப்புறமா இதில் 4 ஓட்டையை போட்டுட்டு அதில் சுட்டு எண்ணெய் விடணும். நான் வந்து மெல்லிசாக வாத்துருக்கேன். இதை போல் இன்னொரு 1 மடங்கு தடி இருக்கும். அங்கே அந்த காலத்துலலாம் விசலூர்லலாம் வாக்குற அடை அவ்வளோ தடியாக தான் வாப்பா. ஒரு அடை சாப்பிட்டா வயர் வந்துடும். இந்த திக்னஸ்க்கு வாத்துட்டு அது நல்லா செவந்ததும் அதை நல்லா திருப்பி போட்டுட்டு அந்த குழியிலெல்லாம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து 4 பக்கமாக ஊற்றிட்டு அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுக்க வேண்டியதுதான். இந்த அடைக்கி வெண்ணெய் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் போட்டுண்டு அவியலையும் போட்டுண்டு தொட்டுன்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போது அவியல் கொஞ்சம் சூடு ஆறிடுத்து. இப்போ வந்து ஒரு கரண்டி தயிரை அதில் விட்டுட வேண்டியது தான். ஏற்கனவே மாங்காய் வேறு போட்டிருக்கிறதுனால ரொம்ப தயிர் விட வேண்டாம், புளிப்பாகிடும். அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும். போட்டு நல்லா கலரி வச்சிட வேண்டியது. நீ சாப்பிடு, உனக்கு தான் பசிக்கும். அப்போ காலம்பரிலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துருக்க. சரி, நீ சாப்பிடு, எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வளர்க்குறது எப்படி இருக்கா? அப்போ நம்ம ரெகுலராக வளர்க்குறதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆமாம் ஆமாம். வெங்காயம் கொஞ்சம் அதில் ஊறினா மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்ம. வீடியோ ஓடிட்டுருக்கேன். புகை எப்படி போகுது பாருங்க. என்னமா அடையாது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்க எங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.